செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர கால கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பொதுமக்கள் டிட்வா புயலினால் பாதிப்பு ஏற்பட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக தகவல் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதாகர். வணக்கம். இதற்காக வழங்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் என்ன? மேலும் இது முழு நேரமும் செயல்பட இருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வடகிழக்கு பருவமழை காரணமாக இந்த டிட்வா புயலானது உருவாகி இருக்கிறது. இதனால் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர கால கட்டுப்பாட்டு அறையானது திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இந்த புயலினால் பாதிப்புகள் அதிக அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் மூலமாக இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களை பாதுகாக்க அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 54 இடங்களில் சமூக சமையல் அறைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும், மின்வாரியம் மூலமாக மின்கம்பங்கள் மற்றும் மின்சார உபகரணங்களை சரியாக வைத்துக் கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த அவசர சூழ்நிலையில் மக்கள் தங்குவதற்காக 287 வெள்ள நிவாரண முகாம்கள், 20 புயல் பாதுகாப்பு மையங்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த கூடுதலாக நெம்மேலி, பட்டிக்குளம் ஆகிய பகுதிகளில் 3 பல்நோக்கு புயல் பாதுகாப்பு மையங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாவட்டம் முழுவதும் வெள்ள பாதிப்பு ஏற்படும் பகுதிகளாக 390 இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதில் மிக அதிக அளவில் பாதிக்கக்கூடிய பகுதிகளாக 71 இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த படகுகள், இயந்திரங்கள், மர அறுவை இயந்திரங்கள், நீர் இறக்கும் இயந்திரங்கள், ஜேசிபி, கிரேன், மின்கம்பிகள், அது இல்லாம டிராக்டர்கள் ஆகியவை அனைத்துமே தயார் நிலையில் ஏற்பட்டு வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. மாவட்டம் முழுவதும் 33 மண்டல அளவிலான பல்துறை கண்காணிப்பு மையம் தயார் நிலையில் வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த டிட்வா புயல் அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்படுத்தினால் அதற்காக ஒரு கட்டுப்பாட்டு அறையினை ஏற்படுத்தி அதுக்கு தொடர்பு எண்ணும் தற்போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டணமில்லா தொலைபேசி எண் 1077, தொலைபேசி எண் 04427427412, 04427427414. இந்த வாட்ஸ்அப், அதாவது வாட்ஸ்அப்ல நீங்க வீடியோவை எடுத்து அனுப்பலான்ற மாதிரி வாட்ஸ்அப் எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9444272345 என்ற வாட்ஸ்அப் எண்ணும் கொடுக்கப்பட்டு அந்த எண்ணில் ஏதாவது வெள்ள அபாயங்கள் உங்கள் பகுதியில் அதிகமாக இருந்தால் அதையே உடனடியாக எங்களுக்கு புகைப்படம் எடுத்து அனுப்புங்க, நாங்கள் உடனடியாக அங்கே வெள்ள பாதிப்பான அந்த குழு உங்களுக்கு அனுப்புறோம்னு சொல்லிட்டு ஆட்சியர், செங்கல்பட்டோட மாவட்ட ஆட்சியர் இந்த எண்ணையும் கொடுத்திருக்கார். விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.